ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு குழு அமைக்கணும்னு சொல்றாரு. அது போதுமானதா இருக்குங்களா? அதெல்லாம் இதுல எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல 2 மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது. ஆளுங்கட்சி ஆனவனு இதே அம்மா தான் அருணா ஜெகதீஷ் 3 மணி நேரம் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இந்த கட்சியை வழி நடத்துறேங்க, தலைமையேற்று வழி நடத்துறேங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லி. ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்காங்க. அதேதான் நடக்கும். ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க. காயத்தை மறந்துடுவீங்க, வேற பக்கம் போயிடுவீங்க. இந்த 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி. எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது? நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? இது ஒன்றும் இல்லை. இதுல விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சே வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். என்ன விசாரிச்சுங்க? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுமா விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா? அது ஒரு சடங்கு. அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்க